வலைதள சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று கோவையில் 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி பக்கத்து வீட்டில் வசித்தவங்களை நம்பி போனதால் ஆசை வார்த்தைகளை காட்டி அவர்கள் அழைத்து சென்று அந்த மாணவியை, குழந்தையை வன்புணர்வு செய்து முகம் சிதையும் அளவுக்கு அடித்து குளத்தில் வீசி கொலை செய்துள்ள சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. இது தொடர்பாக கோவை காவல்துறை 2 கைது செய்துள்ளனர். இந்த மாதிரி கொடூர குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைத்து சுகமாய் வாழ வைப்பதை சட்டங்கள் தவிர்க்க வேண்டும். இவன் தான் குற்றவாளி அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு உடனடியான தண்டனையை கொடுக்குற அளவுக்கு சட்டத்திட்டங்கள் மாற்றப்பட வேண்டும். குற்றவாளியை பார்த்திங்கன்னா, அனைத்து குற்றவாளிகளையும் முகத்தை மூடி கொண்டு போகிறீங்க. குற்றவாளி முகத்தை ஏன் மூடணும்? வெளியில் தெரிஞ்சால் தானே இவங்க தான் குற்றவாளின்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இவங்களை போய் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சி சிறையில் அடைக்கும்போது அவங்க சிறையில் போய் சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஜாமீனில் வெளியே வந்துடுறாங்க. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தீர்ப்பு வெளியாகிருக்கு. ஆனால் இந்த வழக்கு இனி உச்ச நீதிமன்றம், குடியரசுத் தலைவர் அப்படி இப்படின்னு போய் எப்போ முடியும்னே தெரியல. இது மாதிரி காலம் தாழ்த்தாமல் குற்றவாளிகள் இவர்கள்தான் என்று தெரிந்தால் இது போன்ற கொடூர குற்றவாளிகளுக்கு உடனடியாக மரண தண்டனை வழங்கும்படி சட்டத்திட்டத்தை மாற்றினால் மட்டுமே இது போன்ற சம்பவங்களை தடுக்க முடியும். திமுக ஆட்சியில் குற்றங்கள் நடைபெறுது, பாத்ரூம் போன பிள்ளைக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்று அன்று பேருந்து மீது ஏறி நின்று சொன்னார் இன்றைய முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். ஆனால் இந்த கோவை சம்பவத்திற்கு அவர் இன்னும் வாய் திறக்கவே இல்லை. ட்விட்டரில் மட்டுமே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். விரைவில் நீங்கள் பொதுவெளியில் ஊடகத்தை சந்திக்கணும், பொதுமக்களை சந்திக்கணும், இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாது என்று வாக்குறுதி கொடுத்து நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. அதற்கான நடவடிக்கையை தீவிரப்படுத்த இந்த அரசு முழு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த சம்பவம் எங்கோ நடந்திருந்தாலும் நம்ம வீட்டில் நடந்தது போல துயரமாக இருக்குது. இது போன்ற குற்றவாளிகள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், இது மாதிரி குற்றவாளிகள் கடுமையாக தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும். நன்றி.